அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். லோடு ஏற்ற கிளம்புறேன். இப்போ தான் நம்ம வாலாஜாவில் இருக்கிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த வண்டி ஓட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். நான் டயரில் வந்து ஃபுல்லாக வந்து ஏர் செக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து நிறைய கல்லுங்க இருக்குது. ரைட் சைட்லேயும் நிறைய கல் இருக்குது. ஸோ எல்லாம் எடுத்து விட்டுட்டு வண்டி வேக்கம் ஏறிட்டு இருக்குது. வேக்கம் 2-3 நாளாக நின்றுச்சு இல்லையா, அதனால் ரைட் சைடில் தாங்க பெரிய பெரிய கல்லாக இருக்குது ஃபுல்லாகவே. பாருங்கள், வாங்க பிஸ்மில்லான்னு சொல்லி கிளம்புவோம். தோஸ்து வாலாஜா டோல்கேட்டாண்ட நிப்பாட்டினேன். ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு தம்பி வந்து வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு லோடு ஏற்றிட்டு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். வீட்டுக்கு வந்துட்டேன். நான் பார்த்துருப்பீங்க, நேற்று லோடு ஆகலை, இன்றைக்கி தான் லோடு சொல்லியிருக்காங்க. போயிட்டுருக்கேன். 60 ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த டபுள் நோட்ரு வண்டி ஓட்டுறது. நான் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது வண்டி. ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லென்த்து கூட அதிகம் இது. அதனால் நம்மளுக்கு வியூ எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தெரியுது வியூ எல்லாமே. ஏன் ஷரீஃபை நீ வந்து உன் வண்டியை விட்டுட்டு இந்த வண்டியில் போகிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபால்கன் வந்து ஓடலைங்க. போன மாதம் ஃபுல்லாகவே நின்று போச்சு வண்டி. வாட்டர் வாஷ் பண்ணி பார்த்துருப்பீங்க. வாட்டர் வாஷ் பண்ணி வந்ததுக்கப்புறமா வண்டி ரன் ஆகலை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. வீட்டில் அப்பா வேறு ரொம்ப திட்டிகிட்டே இருந்தார். நானும் எங்கெங்கோ லோடு செட் பண்ணால் கூட வந்து செட் ஆகுது, கேன்சல் ஆகிடுது, அந்த மாதிரியே ஆச்சு. அப்புறமா அப்பா வந்து டிரைவர் அண்ணா ஒருத்தர் வந்தார். வண்டி லோடுக்கு போயிருக்கு. இப்போது அண்ணா வந்திருக்காரு, அப்பாவோட தெரிஞ்சவர் தான். ஸோ லைக் நான் வீட்டில் இருந்தேன், ஏன்ப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருந்தார். சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி இந்த தம்பி கூட சரி வரேன்டா நான் உன் கூட சும்மா ஒரு சிங்கிள் வந்துட்டு போகிறேன், எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி வாங்கண்ணா அப்படின்னா. இப்போ பார்த்தா அவங்க வீட்டில் கொஞ்சம் உடம்பு முடியாத இருக்கனால ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். ஸோ போயிட்டு நம்ம லோடை ஏற்றிட்டு வந்து நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். எங்கே லோடுன்னு சொல்லி தெரியல. இப்போதைக்கு நான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டுருக்கேன், பட்டி போட்டு ஏற்றுறதுக்காக. நம்ம ஃபால்கனில் போய் ஏற்றிருப்போம் பார்த்தீங்களா, அதே லோடு தான். வண்டி தான் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இன்றைக்கி ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லினே இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த இயர் வண்டி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஃபுல்லாக நம்ம ஊர்லலாம் மழை இல்லை, பட் சென்னை சைடெல்லாம் நல்ல மழை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நியூஸ்லலாம் பார்த்தேன். ஸோ தோஸ்து நம்ம ஹாப்பி ஜூஸ் இருக்கு இல்லையா, நாங்கள் ரெகுலராக நிப்பாட்டி டீ சாப்பிடுவேன். ஸோ ரொம்ப பசிக்குதுங்க, வீட்டில் சாப்பிடல. அப்படியே சீக்கிரம் போங்கன்னா கிளம்பி வந்துட்டேன். போய் டீ ஒன்று சாப்பிட்டு போகலாம். ஸோ தோஸ்து பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. போய் என்ட்ரியெல்லாம் போட்டு வந்துட்டேன். லைக் போய் சாப்பிட்லாம், பசிக்குது, சாப்பிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா 4 மணி ஆக போகுது. ஸோ தோஸ்து மணி 12 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் லோடுக்கு கூப்பிட்ருக்காங்க. மத்தியானம் வந்தேன். ஸோ வேக்கம் 6 பாயிண்ட் தான் இருக்குது. வேக்கம் ஏற்றிட்டு கிளம்பலாம், உள்ளே கூப்பிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகிடுச்சு. ஸோ பில்லு வந்துச்சு, கிளம்ப வேண்டியது தான். கம்பெனி வெளியில் வரும்போது டீ கடை ஒன்று இருந்தது, அங்கேயே நிப்பாட்டி டீ சாப்பிட்டு கிளம்பிட்டேன். லைக் பார்த்திங்கன்னா மழை லைட்டாக தூரலாக விழுந்துட்டுருக்கு. இந்த வண்டியில் ஹெட்லைட் பிரைட்னஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது வந்து லோ, இது வந்து ஹை. அல்ஹம்துலில்லாஹ் வண்டி பிக்கப்பும் சரி, ஓட்டுறதுக்கும் சரி பயங்கர லக்ஸரியாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. பாரத் பென்ஸ்னாவே லக்ஸரி தான், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி இது வந்துங்க. சரி நம்ம வண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம வண்டியிலே நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் இருந்தேன். பட் வந்து இந்த வண்டி ஓட்டினதுக்கப்புறமா எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குது. எனக்கு லக்ஸரியில் எவ்வளோ நம்ம சொகுசு பார்க்குறோமோ இந்த வண்டியில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா செலவு அவ்வளோவா வைக்காது. அப்படி செலவு வச்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ஸாக தான் வைக்கும் செலவு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நான் இன்றைக்கி ஃப்ரைடே, இன்ஷா அல்லாஹ் வண்டியை போயிட்டு ராணிப்பேட்டையில் நிப்பாட்டிட்டு பார்க்கணும். நேராக பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டு நமாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். தம்பியும் வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். வழியில் நமாஸ் படிச்சுக்கலாண்ணா அப்படின்னு சொன்னான்னாக்கா நேராக போக வேண்டியது தான். அப்படி இல்லைனாக்கா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நமாஸ் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ தோஸ்து வாலாஜா டோல்கேட்டெல்லாம் தாண்டி நம்ம டீ கடை இருக்கு இல்லையா, சரவண பவன், அங்கே நிப்பாட்டியிருக்கேன் டீ சாப்பிட்றதுக்காக. ஸோ இப்போ பஸர் சவுண்ட் எதுவுமே வரல. இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆட்லோட லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. டெம்பரேச்சர் இங்கே வருது. அதுக்கப்புறமா ரீஜென்ரேஷனோட இது அண்ட் இது ஆயில் கேஜ் மாதிரி காமிச்சு 3 பார்னு போட்டிருக்கு. அது என்னென்னு எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் எவ்வளோ தந்துருக்கு அப்படின்னு சொல்லி, கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது அண்ட் டைமு. நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன் நான் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஏன்னா நான் வெளிநாட்டிலலாம் வண்டி ஓட்டினதுனால இந்த வண்டியோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த வண்டி எடுக்கணுன்ற ஒரு ஆசை. ஈகோ மோடில் தாங்க ஓட்டிட்டு வந்தேன். அப்போ கூட பார்த்திங்கன்னா இதோட பவர் பயங்கரமாக இருக்குது. இன்னும் பவர் மோடில் போட்டால் இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியல. 50க்கு மேலே போனால் தான் டாப் கியர் வருது, 8th கியரு.
அதுக்கப்புறமா 50க்கு கீழே வந்தால் 70 கீருன்னு சொல்லி இங்கே காமிச்சிது நம்மளுக்கு ஆப்ஷனில். இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா 60லே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன் இந்த வண்டியை. இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் ஓட்டினா தான் இந்த வண்டியோட மைலேஜே வருது. விசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த மிரரோடது நான் கண்ணாடி இறக்கி காமிக்கிறேன். இறக்குனா கூட இந்த கிளியரன்ஸ் தாங்க இருக்குது. ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சொல்லவே தேவையில்ல, சுத்தமாக ஒன்றுமே தெரியல. மற்ற வண்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி காஸ்ட் வைஸ் அதிகம் தான். பட் வந்து அதுக்கு தகுந்த ஒரு குவாலிட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கண்ணாடியோட கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க இந்த கம்ப்ளைண்ட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த வண்டியில். 250 கிலோமீட்டர் நான் ரன் பண்ணியிருக்கேன் வண்டியை. பட் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டு, ரெண்டாவது வந்து இந்த மிரருங்க, சைடு மிரருங்க. அண்டு அதர்வைஸ் மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. 5 செகண்ட்ஸ் நம்ம ஆன்லேயே வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகிடுதுங்க இந்த வண்டி. இது ஒரு ப்ளஸ் இருக்குது இந்த வண்டியில். என்ன உடனே நைட் டைமில் வந்து ஹெட்லைட்டெல்லாம் போட்டு போனோம்னாக்கா, டீ சாப்பிட போகிறோம்னாக்கா, வண்டி வந்து வார்ம் அப் ஆகணும், டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி ஆகணுன்ற அந்த டைமில் வந்து பார்த்தோன்னாக்கா வண்டி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடுது. இது ஒரு ப்ளஸ் இருக்குது இந்த வண்டியில். பட் கம்ஃபர்ட் சொல்ல போனால் அல்டிமேட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது கம்ஃபர்ட் இந்த வண்டியில். லோடு பார்த்திங்கன்னா பூனாக்கு லோடு ஏற்றிருக்கிறோம். இன்ஷால்லா பார்ப்போம். இன்னும் இந்த ஹைவேயில் நம்மளுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது பழம்நரி, அந்த ஆனந்தப்பூர், இந்த ஹைவேஸில் அந்த சிங்கிள் ரோட்ஸ்லலாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 6:30 ஆகிடுச்சு காலையில். ஸோ தோஸ்து வாங்க டீ சாப்பிட்லாம். லைட்டாக பசிக்குது. பிஸ்கெட் ஒன்று வாங்கினேன். ஸோ கிளைமேட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ தோஸ்து டீசல் போட்டு கிளம்பிட்டோம். தம்பி தான் வண்டி ஓட்டுறான் இப்போது. ஸோ தோஸ்து இங்கே ஜாமியா மஸ்ஜித்னு சொல்லி கிடச்சிது சித்தூர் பைபாஸில். லைக் வண்டி இங்கே தான் இருக்குது. பங்கில் இங்கே பார்க் பண்ணிட்டோம் வண்டியை. ஸோ நமாஸ் முடிச்சுட்டு கிளம்பலாம் இன்றைக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் ஜும்மா முபாரக். அல்ஹம்துலில்லாஹ் நமாஸ் முடிச்சாச்சு, கிளம்பிட்டோம். ஸோ தோஸ்து காட்பாடி வந்தாச்சு. டைம் 2:30 மணி ஆக போகுது. லைக் போயிட்டு அங்கே பிரியாணி ஷாப் இருக்குது, போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு. ஸோ தோஸ்து வாங்க சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்டு கிளம்பலாம். ஸோ தோஸ்து சித்தூரில் இருக்கோம். வண்டி அலைன்மெண்ட் பண்ணோம், அலைன்மெண்ட்டுக்காக நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ அலைன்மெண்ட் பார்த்துட்டு போகலாம். ஸோ தோஸ்து ரெகுலராக நிப்பாட்டுவோம் இல்லையா ஹோட்டல் எம்பையர் நான். ஸோ நிப்பாட்டி டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ தோஸ்து மதனப்பள்ளி தாண்டி போயிட்டுருக்கோம். கதறி கிட்டே இருக்கிறோம். டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 9 மணி ஆகிடுச்சு. இன்னும் டின்னர் பண்ணலை. போயிட்டு டின்னர் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபீவர் வந்து தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவனுக்கு. நடுவில் நான் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறமா நான் ஓட்டுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டேன். ஸோ தோஸ்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அங்கே தான் வந்து அந்த தெரிந்து பாருங்கள் ப்ளூ ஷீட்டு, அந்த இடத்துல தான் நம்ம லாஸ்ட் டைம் சென்னை டு பூனா வரும்போது க்ரீஸ் அடிச்சது. கதறியில் இருக்கிறோம். அனந்தபூருக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க நம்மளுக்கு. தம்பி இப்போ தான் தூங்கிட்டு இருக்கான். தம்பி இப்போ தான் மாற்றினேன். லைக் இன்னும் நம்மளுக்கு பெல்லாரி ஆர்டி ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. ஆர்டி ஆஃபீஸ் வந்த உடனே எழுப்பி விடுனா அப்படின்னு சொல்லி தூங்கினுக்கிறான் தம்பி. இப்போ இதுங்க பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. குட் மார்னிங் தோஸ்து. காலையில் 6:30 மணி ஆகிடுச்சு. நம்ம எங்கே இருக்கோன்னா ஹவுஸ்பேட் தாண்டி மதுரை ஹோட்டலில் லாஸ்ட் டைம் நிப்பாட்டியிருந்தோம் இல்லையா. ஸோ அங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம் வண்டியை. ரொம்ப டயர்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். தம்பி தூங்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம வண்டிங்க எல்லாமே இங்கே நின்றுட்டுருக்கு, தமிழ்நாடு வண்டிங்க எல்லாமே. ஸோ தோஸ்து குட் மார்னிங் தோஸ்து. டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகிடுச்சு மதியானம். இப்போ தான் எழுந்திரிச்சேன். லைக் ஆல்மாட்டி தாண்டி போயிட்டுருக்கோம். விஜயபுரா கிட்டே இருக்கிறோம். ஸோ குக்கிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தோஸ்து டோல்கேட்டாண்ட நிப்பாட்டி டீ சாப்பிட்லான்னு சொல்லி நிப்பாட்டியிருக்கோம் வண்டியை. தம்பி வந்து அரிசி க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சாப்பாடு செஞ்சுட்டு கிளம்பலாம். ஸோ தோஸ்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா புளியோதரை. இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு தான் சமைக்கிறோம். புளியோதரை பேக்கெட் பிரியாணி. தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். லெமன் ரைஸ் ஊறுகாய். தோஸ்து மகாராஷ்டிரா பார்டர் வந்தாச்சு. சோலாப்பூரில் இருக்கிறோம். டைம் எக்ஸாக்டாக 5:20 ஆகிடுச்சு. லஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கோம். நேபாள் வண்டி வந்திருக்கு, டூர் வண்டி. நம்பர் பிளேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பர்மிட் போட்டுட்ருக்காங்க இங்கே. பார்த்தீங்கன்னா 14 வீலுக்கு வந்து 42 44 100 வரைக்கும் இங்கே பாஸ் ஆகுதான் இந்த பார்டரில். எக்ஸ்ட்ரா 50 கிலோ இருந்தால் 30,000 ரூபாய் கேஸ் போடுறாங்களாம் இந்த பார்டரில். ஸோ நண்பர்கள் யாருன்னா வந்தீங்கன்னா 14 வீல் வச்சுருந்தீங்கன்னா அந்த 14 வீலுக்கு நான் சொல்கிறேன், அந்த வெயிட்டுக்கு
கம்மியாக லோடை ஏற்றிட்டு வாங்க. தோஸ்து பார்டரில் நிப்பாட்டி இங்கே தண்ணி கேனை ஃபுல் பண்ணியாச்சு, கிளம்பிட்டோம். ஏங்கேக்கே ஸோ தோஸ்து ஜியோ பங்க்கில் நிப்பாட்டியிருக்கோம் டீசல் போடுறதுக்காக. நம்ம லாஸ்ட் டைம் நிப்பாட்டி இங்கே டின்னர் சாப்பிட்ருந்தோம், லஞ்சு சமைச்சு சாப்பிட்டு போயிருப்போம். தெம்பூரணிக்கு இன்னும் முன்னாடி தான் இருக்கோம் நம்ம இப்போ. ஸோ டீசல் போட்டுட்டு கிளம்பலாம். ஸோ தோஸ்து இங்கே டீசல் ரேட் பார்த்தீங்கன்னா 91 ரூபாய் இங்கே டீசலோட ரேட்டு. ஸோ தோஸ்து டின்னர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். தம்பி தூங்கிட்டு இருக்கான், இப்போ தான் மாற்றினா வண்டியை. ஸோ அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். லைக் இன்னும் நம்மளுக்கு வந்து 220 கிலோமீட்டர் இருக்குது லொக்கேஷனு. ஸோ தோஸ்து நம்ம வந்து இப்போ இந்தாப்பூரில் இருக்கிறோம். லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும், ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் போட்டுட்டு போகிற மாதிரி. அது ஃபுல்லாக கரும்பு வண்டிங்க. இப்போ கரும்பு சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால ஃபுல்லாக இந்த மாதிரி டபுள் ட்ரெய்லரோட டிராக்டருங்கெல்லாம் போவோம். நம்ம நண்பர்கள் யாருன்னா இந்த சைடு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க, அண்ணனுங்க எல்லாருமே. ஏன்னா இப்போ கரும்பு சீசன் இந்த சைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தம்பி சொன்னான். ஸோ ஃபுல்லாக டிராக்டருங்க தான் போயிட்டுருக்கு இந்த வழியில். தோஸ்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்செல்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த பேட்ச்லலாம் வந்து வண்டி வந்து அந்த சஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. ஒரு ஷேக்கு கூட இல்லை இந்த வண்டியில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேட்சிங்கெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கூட அப்படியே பொறுமையாக வந்துனே இருந்தேன் ஒரு 40 to 50 ஸ்பீடில். பட் வேறு லெவல் கம்ஃபர்ட்டு இதில் இருந்தது ரொம்ப. அதனால தாங்க இந்த வண்டியோட எக்ஸ்பென்சிவும் வந்து அதிகமாக இருக்குது, இந்த வண்டியோட ரேட்டும் சரி. ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ட்ராவல் நான் வந்தது இந்த வண்டியில். இது பொறுமையாக சேஃபாக வண்டி ஓட்டுங்க. பில்லு ஈவே பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஈவே பில்லில் நம்ம வண்டி நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓவர்லோடு ஓட்டாதீங்க, பாசிங் லோடு மட்டும் ஓட்டுங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் வந்தாச்சு கம்பெனிக்கு. ரிவர்ஸ் அடித்து தார்பாலெல்லாம் கழட்டியாச்சு, இறக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போய் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு வரலாம். தோஸ்து வாங்க கரும்பு ஜூஸ் சாப்பிட்லாம். வடாப்பாவெல்லாம் சாப்பிட்டு இப்போ தான் வந்து காய்கறி வாங்குறதுக்காக வந்திருக்கோம் மார்க்கெட்டுக்கு. காய்கறி வாங்கிட்டு போக வேண்டியதான். தோஸ்து இன்றைக்கி சண்டே சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கின்னு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் நான் க்ளீன் பண்ணேங்க. எனக்கு தம்பிக்கிட்டையும் கேட்டேன் 1-2 தடவை, க்ளீனாக இருக்கா பாடுறா ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணேன் அப்படின்னா. போதுண்ணா இது ரொம்ப க்ளீனாக தானே இருக்குது அப்படின்னா. ஸோ குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவி, ரசம், ஒயிட் ரைஸ். அல்ஹம்துலில்லாஹ் அன்லோடிங் ஆகிடுச்சு, கிளம்பிட்டோம். எங்கே லோடு என்னென்ன நெக்ஸ்ட்டு விலாகில் நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ்.